என்னத்துக்கு இப்ப ஓவரா பிகு பண்ற? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அண்ணனும் அண்ணியும் அவங்க இல்லற வாழ்க்கையை தொடங்க போறாங்கல்ல, அப்புறம் என்ன? முதல்ல அவங்க தொடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நான் பாத்துட்டு தானே போய் சொல்றேன். டேய் லூசு, என்னடா சொல்ற? அது பாத்துட்டுனா அண்ணன் ரூம் சாத்தி இருந்துச்சு, அண்ணி கிச்சன்லயும் இல்ல ஹால்லயும் இல்ல எங்கேயுமே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரூம்ல அண்ணனும் அண்ணியும் கண்மணி நீயும் மன்னவன் நானும் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இதெல்லாம் உன் கெஸ். நிஜமா அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அது நாளைக்கு காலையில அண்ணனை நானும் அண்ணிய நீயும் பார்த்தா தெரிஞ்சிட போதுல. அப்ப நாளைக்கு காலையில வரைக்கும் நீ வெயிட் பண்ண. ஐயோ, அவங்க தேய்பிரைக்கு அப்புறம் ஜாதக தோஷத்தோட எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கல்ல, நீ ஏன் என்ன இப்படி காய போடுற? சும்மா புலம்பாத. முதல்ல அவங்க அபிஷியலா ஃபர்ஸ்ட் நைட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்கற நியூஸ் வரட்டும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் கண்ட்ரோலா வை, சரியா? கண்ட்ரோலா? ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பவி. சரி, ஒரு ஹக், சின்னதா ஒரு கிஸ், நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி. கிட்ட வந்த கொன்றுவேன். பவி பவி பவி, டேய் அன்பு, நீ எனக்கு பங்காளி இல்லடா, பகையாளி. நீ எனக்கு அண்ணன் இல்லடா, மோசமான எனிமி. டேய் அப்பா, நாளைக்கு காலையில என் மனசு குளிர்ற மாதிரி எப்படியாவது ஒரு நல்ல செய்தி சொல்லிடுறா. எதுக்கு மேல நான் தாங்க மாட்டேன். இல்ல வேணாம். என்ன இவ்வளவு நேரம் என்னையே பாத்துட்டு இருப்பீங்க? போர் அடிக்கலையா உங்களுக்கு? எவ்வளவு நேரம் ஆனா என்ன, காலம் முழுக்க உன்னையே பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி ஒரு மேக்னெட் முகம் உன்னோடது.